பீகார் மாநில சட்டமன்ற தேர்தலில் தனித்து களமிறங்கிய ஆசாதுதீன் ஒவைசியின் ஏஐஎம்ஐஎம் கட்சி 5 தொகுதிகளில் வென்றது. பழம் தின்று கொட்டை போட்ட காங்கிரஸ் கூட்டணி ஆதரவோடு இறங்கி 6 தொகுதிகளில்தான் வெற்றி பெற முடிந்தது. இந்நிலையில் அசாதுதீன் ஒவைசிக்கு தனித்து போட்டியிட்டு தனது பலத்தை காட்டிய நிலையில் தற்போது தமிழகத்தில் தன்னுடைய குறியை நகர்த்தியிருக்கின்றார். இதன் மூலம் ஆளும் திமுகவுக்கு பேரதிர்ச்சியை கொடுத்திருப்பதாக கூறப்படுகிறது. பீகாரில் காங்கிரஸ் ஆர்ஜேடி கூட்டணியில் சேர ஒவைசி விரும்பினார். பாஜக கூட்டணியை தோற்கடிக்க நாம் ஒன்று சேர வேண்டும் என்று கூறிய ஒவைசி கூட்டணிக்கு தயாராக இருப்பதாக தேஜஸ்விக்கு கடிதமும் அனுப்பினார். ஆனால் அதனை துளிகூட தேஜஸ்வி மதிக்கவில்லை. பொது நிகழ்ச்சியில் பேசும்போது கூட ஆர்ஜேடி தலைமையிலான கூட்டணியில் 6 தொகுதிகள் தந்தால் இணைவேன் என ஒவைசி கூறியிருந்தார். அதற்கும் பலன் கிடைக்கவில்லை. தனது கட்சியின் முஸ்லிம் ஓட்டு வங்கியை யாராலும் பறிக்க முடியாது என தேஜஸ்வி அதிக நம்பிக்கையுடன் இருந்தார். வேறு வழியில்லாத ஒவைசி தேர்தலில் தனித்து களம் இறங்கினார். இப்போது அவரது கட்சி வேட்பாளர்கள் 2020 வெற்றி பெற்ற அதே 5 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கிறார். இதன் மூலம் தனது பலம் என்ன என்பதை தேஜஸ்வி யாதவுக்கு ஒவைசி நிரூபித்திருக்கிறார் என்கின்றனர் பீகார் அரசியல் பிரமுகர்கள். ஒவைசிக்கு இந்த வெற்றி மூலம் தமிழகத்தில் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் தனது கட்சி சார்பாக 25 இடத்தில் போட்டியிட திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது. காலமாக சிறுபான்மையினர் வாக்குகளை அறுவடை செய்து தேர்தலில் வெற்றி பெற்று வந்த திமுகவுக்கு இந்த செய்தி அதிர்ச்சியை கொடுத்துள்ளது. கூட்டணி இல்லாமல் வெற்றி பெற முடியாத திமுகவுக்கு சிறுபான்மையினர் வாக்குகளும் இல்லை என்றால் கட்டாயம் ஒன்றும் செய்ய முடியாது என்பதால் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன செய்யலாம் என ஆலோசனையில் இறங்கியிருக்கிறதா? பீகார் தேர்தலில் காங்கிரஸ் வெற்றி பெற்றால் திமுக தன் மீதான ஊழலெல்லாம் மறைக்கலாம், மோடிக்கு எதிராக பேசலாம் என திட்டம் போட்ட திமுகவுக்கு காங்கிரஸ் கூட்டணி பெரும் தோல்வியை தழுவியதால் முதல்வர் ஸ்டாலினே பெரும் பாடம் என கூறியிருந்தார். இப்போது தமிழக அரசியலில் மோடியை வைத்து பிரச்சாரம் செய்து சிறுபான்மையினர் வாக்குகள் வாங்கலாம் என நினைத்த திமுகவுக்கு ஒவைசி 25 இடங்களில் போட்டியிட இருப்பதாக வெளியாகியிருக்கும் தகவல் மூலம் திமுகவுடன் கூட்டணி அமைத்தாலும் 25 சீட் தராது, விஜய் பக்கம் ஒவைசி போகும் பட்சத்தில் திமுகவுக்கு தோல்வி உறுதி என்றே கூறப்படுகிறது. இன்னும் சில வாரங்களில் தமிழகத்தில் போட்டியிடுவது தொடர்பாக நிர்வாகிகளை சந்தித்து ஆலோசனை நடத்த உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளன. பொறுத்திருந்துதான் பார்க்க முடியும். பீகாரில் ஒவைசிக்கு ஆதரவு வந்தது போல தமிழக மக்கள் கொடுப்பார்களா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். திமுகவுக்கு இந்த தேர்தலில் இப்போதுதான் பிரச்சினை தொடங்கி இருப்பதாக அரசியல் பார்வையாளர்கள் கருதுகின்றனர். ஒரு பக்கம் கூட்டணிக்கு சீட் கொடுப்பது என்றால் புதியதாக வரும் கட்சியை சமாளிப்பது பெரும் சிக்கலாக அமைந்திருப்பதாக கூறப்படுகிறது.